நாம் முதலாவதாக ஒரு முக்கியமான நபரை கௌரவிக்க இருக்கின்றோம். அவர் சுந்தரேஷ்குமார். எனக்கு நல்லா தெரியும். ஒரு நம்ம காலேஜ் கிரிக்கெட் கிரவுண்டில் நல்லா கிரிக்கெட் விளையாடிட்டே இருப்பார். நாங்கள் ஹாஸ்டலில் இருக்கிறப்ப அவரை அடிக்கடி பார்த்துருக்குறேன். சுந்தரேஷ்குமார் ஜெனரல் மேனேஜர் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அவர்களை கௌரவித்து சிறப்பிக்குமாறு அவரது ஆசிரியர் ரீஜனல் மேனேஜர் அவரை கௌரவித்து மகிழுமாறு கல்லூரி முதல்வர் அவரது ஆசிரியர் கேப்டன் பி சுந்தரபாண்டியன் சார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக இன்றைய விழாவின் முக்கியமான நிகழ்வு, அதாவது ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் இல்லாத பணியாளர்களை கௌரவித்தல். முதலாவதாக இந்த ஆண்டு மே 31 கல்லூரி ஆங்கிலத்துறையில் பல ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்ற பேராசிரியர் முனைவர் ஜே சாமுவேல் கிருபாகர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சாமுவேல் கிருபாகர் சார் அவர்களுக்கு தங்கப்பதக்கம் வழங்கி பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு கல்லூரி பரிபாலன சபையின் செயலர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நமது மேனாள் பேராசிரியர் நாம் முதலாவதாக அழைப்பது நம் கல்லூரி வணிகவியல் துறையின் முன்னாள் பேராசிரியர் திரு கே ராமதாஸ் சார் அவர்களை பேராசிரியர் அவர்கள் மேடைக்கு நினைவு பரிசினை பெற்று செல்லுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு கல்லூரி பரிபாலன சபையின் செயலர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக பேராசிரியர் முனைவர் என்ஆர் நாகராஜன் ஐயா அவர்கள். அடுத்ததாக பேராசிரியர் முனைவர் நீலமேகம் அவர்கள். அடுத்ததாக பேராசிரியர் முனைவர் என்ஆர் நாகராஜன் அவர்கள். அடுத்ததாக பேராசிரியர் முனைவர் எம் சக்திவேல் அவர்கள். அடுத்ததாக பேராசிரியர் முனைவர் என் முருகேசன் அவர்கள். அடுத்ததாக பேராசிரியர் முனைவர் எஸ் பாஸ்கரன் அவர்கள். அடுத்ததாக பேராசிரியர் முனைவர் ஏ மகேசன் அவர்கள். பேராசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்த கல்லூரி பரிபாலன சபையின் செயலர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நாம் அழைப்பது தமிழ்துறையின் பேராசிரியர் எம் சந்திரன் ஐயா அவர்கள். பேராசிரியர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு இன்றைய விழாவின் தலைவர் திருமிகு CS ராஜேந்திரன் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பேராசிரியர் சந்திரன், பேராசிரியர் முனைவர் பி அனந்தசயனம் ஐயா. அடுத்ததாக ஆங்கிலத்துறை பேராசிரியர் எஸ் வசீகரன். அடுத்ததாக ஆங்கிலத்துறை பேராசிரியர் முனைவர் ஆர் செல்வம். அடுத்ததாக வரலாற்றுத்துறை பேராசிரியர் என் ஜஸ்டின் சாம்ராஜ். அடுத்ததாக வரலாற்றுத்துறை பேராசிரியர் முனைவர் எஸ் பழனிசாமி. அடுத்ததாக பொருளாதாரத்துறை பேராசிரியர் திரு ஏ ஆல்பர்ட் சார் அவர்கள். பேராசிரியர் பெருந்தகைகளுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்த விழா தலைவர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பேராசிரியர் பெருந்தகைகளுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு
தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியின் பொது மேலாளர் திருமிகு பி சூரியராஜ் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நாம் அழைப்பது பேராசிரியர் என் காந்திராஜன், கணிதத்துறை. அடுத்ததாக கணிதத்துறை பேராசிரியர் என் ஆனந்தம். கணிதத்துறை பேராசிரியர் முனைவர் ஏ சுப்பிரமணியன். கணிதத்துறை பேராசிரியர் முனைவர் வி குமரேசன். கணிதத்துறை பேராசிரியர் திரு எஸ் முத்துராஜ். பேராசிரியர் பெருந்தகைகளுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்த சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றி. பேராசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்த சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பேராசிரியர் பெருந்தகைகளுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு கல்லூரியின் முன்னாள் செயலாளர் திருமிகு டி மதன் MBA அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக நாம் அழைப்பது பேராசிரியர் எஸ் கிறிஸ்டோபர் எடிசன், பௌதிகத்துறை பேராசிரியர், இயல்பியல் துறை பேராசிரியர். அடுத்ததாக இயற்பியல் துறை பேராசிரியர் முனைவர் எல் அமல்ராஜ். இன்று வந்திருக்கின்ற பேராசிரியர்களிலே ரொம்ப மூத்த பேராசிரியர் எடிசன் ஐயா அவர்கள்தான். அவர் கல்லூரியில் பணி நிறைவு பெற்ற ஆண்டு 1994. அடுத்ததாக பேராசிரியர் முனைவர் எல் அமல்ராஜ். அடுத்ததாக பேராசிரியர் எஸ் ராஜா சிங். அடுத்ததாக பேராசிரியர் DN சுரேஷ். அடுத்ததாக பேராசிரியர் முனைவர் ஏ சண்முக சுந்தரம், வேதியியல் துறை. அடுத்ததாக நாம் அழைப்பது வேதியியல் விற்பனர் பேராசிரியர் முனைவர் ஏ சண்முக சுந்தரம் அவர்களை. அடுத்ததாக வேதியியல் துறை பேராசிரியர் திரு எஸ் கனகவேல். அடுத்ததாக வேதியியல் துறை பேராசிரியர் டி பாஸ்கரன். அடுத்ததாக வேதியியல் துறை பேராசிரியர் திரு CR சந்திரசேகரன். அடுத்ததாக வேதியியல் துறை பேராசிரியர் முனைவர் R பூமிநாதன். பேராசிரியர் பெருந்தகைகளுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்த சிறப்பு விருந்தினர் டி மதன் அண்ணாச்சி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக
பேராசிரியர் பெருந்தகைகளுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு இன்றைய சிறப்பு விருந்தினர் நம் கல்லூரி பரிபாலன சபையின் உறுப்பினர் திருமிகு KR உதயம் MBA அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நாம் அழைப்பது மூத்த பேராசிரியர் திருமிகு C. சந்திரசேகரன், தாவரவியல் துறை. அடுத்ததாக தாவரவியல் துறை பேராசிரியர் முனைவர் M. ஜெயக்குமார். அடுத்ததாக தாவரவியல் துறை பேராசிரியர் முனைவர் K. ராஜரத்தினம். பேராசிரியர் பெருந்தகைகளுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்த சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பேராசிரியர் பெருந்தகைகளுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு கல்லூரி புரவலர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக நாம் அழைப்பது விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் N. இன்பமணி. விலங்கியல் துறை பேராசிரியர் திருமிகு A.V. டேனியல் துரைராஜ். விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் R. நாராயண பிரகாஷ். விலங்கியல் துறை பேராசிரியர் R. நாராயண பிரகாஷ். அடுத்ததாக விலங்கியல் துறை பேராசிரியர் திரு E. டேவிட் பென்ஹர். பேராசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்த கல்லூரி பரிபாலன சபையின் புரவலர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நாம் அழைப்பது BBA துறை பேராசிரியர்களை. அவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி சிறப்பிக்குமாறு கல்லூரி பரிபாலன சபையின் செயலர் அவர்களையும் கல்லூரி பரிபாலன சபையின் பொருளாளர் அவர்களையும் இருவரும் இணைந்து உங்கள் பேராசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக நாம் அழைப்பது பேராசிரியர் திரு M. குமார். அடுத்ததாக பேராசிரியர் முனைவர் S. சேகர் சுப்பிரமணியன். பேராசிரியர் திரு G. முரளிதரன். அடுத்ததாக பேராசிரியர் G. இன்பராஜன். பேராசிரியர் பெருந்தகைகளுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்த கல்லூரி பரிபாலன சபையின் செயலர் அவர்களுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் நன்றி. 75வது ஆண்டு பவள விழா கொண்டாடும் கல்லூரியில் முன்னாள் ஆசிரியர் பணியாளர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி. அவர்களை சிறப்பித்து மகிழுமாறு கல்லூரி பரிபாலன சபையின் தலைவர் திரு V. பழனிசாமி அண்ணாச்சி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக நாம் அழைப்பது திரு R. ராஜசேகரன், சூப்பரிண்டென்டன்ட். அடுத்ததாக
திருமிகு வி கருணானந்தம் அண்ணாச்சி. அடுத்ததாக திரு ஆர் தேவதாஸ், லேப் அசிஸ்டன்ட், செலக்ஷன் கிரேட். அடுத்ததாக திரு எம் சோமசுந்தர பாண்டியன், சூப்பரிண்டென்ட். திரு டி ஜெயராஜ், சூப்பரிண்டென்ட். திரு பி எஸ் ராமச்சந்திரன் அண்ணாச்சி. பெருந்தகைகளுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்த பரிபாலன சபையின் தலைவர் அவர்களுக்கு நன்றி. பி எஸ் ராமச்சந்திரன் அண்ணாச்சி. அடுத்ததாக நாம் அழைப்பது திரு ஜே மாணிக்கம் அவர்களை பெருந்தகைக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு பரிபாலன சபையின் உபதலைவர் திருமதி சுகந்தி அம்மா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக திரு பி பன்னீர்செல்வம், திரு வி நரேந்திரன், திரு பி ஜெயபிரகாசம், திரு கே ராஜேந்திரன், திரு கே மாரிக்கனி. பெருந்தகைகளுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்த கல்லூரி பரிபாலன சபையின் துணைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கல்லூரியில் 25 ஆண்டுகளாக 75 ஆண்டு வயது கொண்ட கல்லூரியில் 25 ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் பேராசிரியர் பெருந்தகைகளை கௌரவிக்கும் நேரம் இது. பேராசிரியர் பெருந்தகைகளுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு கல்லூரியின் முன்னாள் செயலர் திரு ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம், கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக நாம் அழைப்பது பேராசிரியர் முனைவர் பி ரவிச்சந்திரன், வணிகவியல் துறை. பேராசிரியர் பெருந்தகைகளுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு கல்லூரியின் பரிபாலன சபையின் முன்னாள் செயலர் திருமிகு எம் ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக பி ரவிச்சந்திரன் சார், அடுத்ததாக பேராசிரியர் முனைவர் ஜி செந்தில், பேராசிரியர் முனைவர் வி மனோகர், வணிகவியல் துறை. பேராசிரியர் திரு பி கே அருணாச்சலம், தமிழ்துறை. தமிழ்துறை பேராசிரியர் எஸ் சண்முகவேல். ஆங்கிலத்துறை பேராசிரியர் ஆர் கபிலர். கணிதத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் திரு ஆர் மோகன். இயற்பியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர்
முனைவர் என் பிருத்திவிகுமரன் அவர்கள். பேராசிரியர் முனைவர் ஆர் சண்முகவேல், இயற்பியல் துறை. பேராசிரியர் பெருந்தகைகளுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்த இக்கல்லூரியின் பரிபாலன சபையின் முன்னாள் செயலாளர் திருமிகு எம் ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக பேராசிரியர் பெருந்தகைகளுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு கல்லூரி பரிபாலன சபையின் முன்னாள் தலைவர் திருமிகு எம்டி குமரன் அண்ணாச்சி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவரை மேடைக்கு அழைக்கிறோம். முதலாவதாக நாம் அழைப்பது பேராசிரியர் முனைவர் ஸ்ரீ கதிர்வுலகுமார், தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் கணினி அறிவியல் துறை. அடுத்ததாக பேராசிரியர் டி கிறிஸ்டோபர் துரைராஜ், கணினி அறிவியல் துறை. அடுத்ததாக பேராசிரியர் முனைவர் ஆர் பழனியப்பன் அவர்கள், இணை பேராசிரியர் கணினி அறிவியல் துறை. பேராசிரியர் முனைவர் எஸ் இளங்கோ, வேதியியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் சி கருணாகரன் அவர்கள். வேதியியல் துறை பேராசிரியர் முனைவர் என் ராமன். வேதியியல் துறை பேராசிரியர் முனைவர் என் ராமன். விலங்கியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கே நாகராஜன். பிபிஏ துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் ஜி முருகேசன் அவர்கள். வரலாற்றுத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஜி ரவி. அடுத்ததாக வேதியியல் துறை பேராசிரியர் முனைவர் ஏ சாரதி. அடுத்ததாக கல்லூரியின் முதல்வர் முனைவர் கேப்டன் டாக்டர் பி சுந்தரபாண்டியன் அவர்கள். பேராசிரியர் பெருந்தகைகளுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்த கல்லூரி பரிபாலன சபையின் முன்னாள் தலைவர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் 25 ஆண்டு பணி நிறைவு செய்து பெற்றிருக்கும் அலுவலர்களை கௌரவிக்கும் நேரம் இது. அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு கல்லூரியின் முதல்வர் கேப்டன் பி சுந்தரபாண்டியன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக நாம் அழைப்பது திரு எஸ் சி சங்கரபாண்டியன் அவர்கள். அடுத்ததாக ஆர் விநாயகமூர்த்தி, பி கூடலிங்கம், திரு கே ஐயாசாமி, திரு ஜி விநாயகம், திரு பி அரசகுமார், திரு கே நவநீத், திரு ஜே ராமலிங்கம், திரு டி முருகன், திரு பி ஆனந்தராஜ், திரு பி சுந்தர மகாலிங்கம்,
திரு டி ராஜா, திரு என் சுந்தர் மற்றும் ஏ சிவானந்தம். பெருந்தகைகளுக்கு நினைவு பரிசு நல்கி சிறப்பித்த கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சுயநிதி பாடப்பிரிவுகளில் 25 ஆண்டுகளாக பணிபுரியும் பெருந்தகைகளை சிறப்பு செய்யும் நேரம் இது. பெருந்தகைகளுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு சுயநிதி பாடப்பிரிவுகளின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர் பழனியப்பன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக பேராசிரியர் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் முனைவர் ஆர் பழனியப்பன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக விழாவில் முறைப்படி நன்றி நவில வருமாறு மீண்டும் பேராசிரியர் முனைவர் ஆர் பழனியப்பன் அவர்களை அனைவர் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நெகிழ்ச்சியான தருணம் எங்களுக்கு மட்டுமல்ல, இந்த கல்லூரியிலிருந்து பல ஆண்டுகளுக்கு முன்னதாக பணி செய்து ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு உண்மையிலே முதல்வர் சொன்ன மாதிரி ஒரு மகிழ்ச்சிகரமான நாள், ஒரு நெகிழ்ச்சியான நாள். ரொம்ப யோசித்து இந்த நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய நிர்வாகத்தினர். அவங்கள பார்க்கும்போது நான் 34 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இந்த காலேஜில். இப்போ அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களை பார்க்கும்போது, குறிப்பாக எங்கள் ஐயாவுடைய ஃப்ரெண்டு ராஜசேகரன் ஆச்சியை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் ஜாயின் பண்ணும்போது அவரெல்லாம் வந்து எங்களுக்கு எப்படி உள்ள அப்ரைஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்கணுங்கிற சொன்ன தருணங்கள், எடிசன் சார், ஆல்பர்ட் சார், சண்முக சுந்தர சார், இப்படி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்களுடைய ஒரு மலரும் நினைவுகள் எங்களுக்குள்ளே இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப யோசிச்சு இந்த விழாவை டிசைன் பண்ணியிருக்காரு செக்ரட்டரி சாரும் பிரின்சிபல் சாரும். உண்மையிலே ஒரு மன நிறைவான தருணம், மகிழ்ச்சியான தருணம், எமோஷனல் மொமெண்ட். இந்த எமோஷனல் பைண்டிங் அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டோடைய சீனியர்ஸ் கூட உட்காந்து பழசு என்ன புதுசு என்ன, ஒரு இப்போ காலகட்டத்தில் எல்லாம் பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தை பிரிஞ்சு போயிருக்கக்கூடிய பெரியவர் அந்த குடும்பத்தில் வந்து அந்த பையன் வந்து எப்படி இருக்காருங்கிறத பார்க்கக்கூடிய தருணம் மாதிரி எங்களுக்கு தெரியுது. அந்த பிரிஞ்சு போயிட்டு அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. காலேஜ் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு அவங்க ஒரு மகிழ்ச்சி அடைகிறாங்க. அவங்ககிட்ட போய் நம்மளுடைய வளர்ச்சியை சொல்லும்போது நமக்கு ஒரு அருமையான தருணமாக அமைஞ்சிருக்கு. அதற்கு எனக்கு இந்த தருணத்தில் நன்றி உரை வாய்ப்பு தந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு மனதார என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நல்கிய நம் கல்லூரியின் முதல்வர், இந்த அரேஞ்ச்மெண்ட் அவர் அரேஞ்ச் பண்ணது, அவருடைய இந்த முத்தாய்ப்பான இந்த 4 நாள் நிகழ்ச்சிக்கு இது ஒரு அருமையான ஒரு தருணம். அவருக்கு கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஆற்றிய நமது கல்லூரிக்கென்று தனி கவனம் செலுத்திய பெரியவர்
திருவி கல்லூரியின் முன்னாள் தலைவர் உயர் திரு CS ராஜேந்திரன் அண்ணாச்சி அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உரித்தாகுகின்றோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துரை வழங்கிய நமது கல்லூரி பரிபாலன சபையின் தலைவர் உயர் திரு வி பழனிசாமி அண்ணாச்சி அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள கல்லூரியின் புரவலர் உயர் திரு மோகன் ராஜேஷ் அவர்களுக்கும் நமது கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம், நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ சார். இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள கல்லூரியின் உபதலைவர் திருமதி ஏ சுகந்தி அவர்களுக்கும் கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள நமக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்த கல்லூரியின் முத்தாய்ப்பான செயலாளர் உயர் திரு MD சர்பராஜன் அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள நமது கல்லூரியின் பொருளாளர் உயர் திரு SSS சக்தி பாபு அவர்களுக்கும் கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் உயர் திரு P சூரியராஜ். எனக்கு ஒரு செட்டு சீனியர்னு சொன்னார். அவர் அந்த பிகாம் படித்த மாணவர்களில் நானும் ஒருவன். இந்த கல்லூரியில் அந்த நிகழ்ச்சிக்கு இன்று வருகை புரிந்ததற்கு மட்டுமல்ல, நமது மாணவர்கள் எவ்வாறு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கில் நுழையணும்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தியையும் நமக்கு கற்றுக் கொடுத்த முக்கியமான ஒரு அலும்னி. இந்த அலும்னி உடைய கான்ட்ரிபியூஷன் நம்ம கல்லூரிக்கு இந்த தருணத்தில் தேவை. ஒரு 39 குடும்பங்களுக்கு விளக்கேற்றி வைத்துள்ளார்கள். அவர்களுக்கு திரு P சூரியராஜ் பொது மேலாளர் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நமது கல்லூரியின் முன்னாள் செயலாளர் உயர் திரு TT மதன் அண்ணாச்சி அவர்கள். எல்லாமே கீனாக வாட்ச் பண்ணிட்டு இருப்பார். இந்த டெவலப்மெண்ட்டை கம்பேர் பண்ணி சொல்லக்கூடியதில் ஒரு சிறப்பு மிகுந்தவர். நமது கல்லூரியின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் பாடுபட்டவர். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு சிறப்பித்ததற்கு கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நமது கல்லூரியின் முன்னாள் தலைவர் திரு ராமசாமி அண்ணாச்சி. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அவருடைய புதல்வர் உயர் திரு KR உதயம் அவர்கள் சிறப்பான ஆங்கிலத்தில் இங்கே உரையாற்றினார்கள். அவர்களுக்கும் கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்து நான் சொல்லவே வேண்டியதில்லை, ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் அவங்களுடைய வயதையும் பொருட்படுத்தாமல் VHNSN காலேஜ் 75வது வருடம் கொண்டாடுது. கூப்பிட்டுருக்காங்க, போகணும்னு நினச்ச அந்த மனசுக்கு நம்ம எல்லாரும் நல்லாவே கைதட்டி பாராட்டு தெரிவிக்கணும். ஆல் அவர் ரிட்டையர்ட் ஸ்டாஃப் மெம்பர்ஸ், தேங்க்ஸ் அலாட், தேங்க்ஸ் அலாட், தேங்க்ஸ் அலாட். இது உங்களுக்கான நிகழ்ச்சி, உங்களுக்காக அமைக்கப்பட்ட நிகழ்ச்சி. எங்கள் உள்மனதிலிருந்து இந்த கல்லூரியிலிருந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய ஆசையினால் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த கல்லூரி மேலும் பல வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் குவிக்கும் என்று இந்த தருணத்திலே உறுதி கூறி உங்களுக்கும் எங்களுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து 25 வருடம் பணிபுரிந்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த நமது கல்லூரி நான் டீச்சிங் ஸ்டாஃப், டீச்சிங் ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த விருதுநகர் நம்மளுடைய வணிக பிரமுகர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், நம்முடைய போர்டு மெம்பர்ஸ் அனைவருக்கும் கல்லூரியின் சார்பாக நன்றியோடு உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றியுரை நல்கிய பேராசிரியர் பழனியப்பன் அவர்களுக்கு நன்றி.